அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாத்துக்கும் குட் மார்னிங்க. இன்றைக்கி காலையில் எப்பவும் போலங்க 6:15 பால் வந்துருச்சுங்க. பால் வாங்கி அவருக்கு டீ போட்டுங்க. எனக்கு கொஞ்சங்க நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு சொல்லிவிட்டு 3 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இன்றைக்கி அந்த நெல்லிக்காய் கூடங்க சின்ன துண்டளவு இஞ்சி போட்டு ஜூஸ் போடலான்ட்டு இஞ்சி கட் பண்ணி போட்டேனுங்க. டீ ரெடி ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு டீ வடிகட்டிங்க டீ ஆற்றி கொடுத்துட்டு இப்போ ஒரு டீ குடித்தா மறுபடியும் 10 மணிக்கு ஒரு டீ கேட்பாங்க. அதனால் அதை ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டேங்க. 10 மணிக்கு ஊற்றி குடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. அரிசி வந்துங்க பாப்பா கலவை தான் ஊற வச்சுங்க. ஒரே டம்ளர் அரிசி. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு வச்சு கொடுத்தா போதுங்க. இப்போ காலையிலத்துக்கு வந்து நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்குதுங்க, மாவு இருக்குது, தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மதியத்துக்கு சூடாக சாப்பாடு வச்சுக்கலான்னு இப்போ பாப்பா கலவை சாப்பாடு ஒரே டம்ளர் வச்சுங்க பாப்பாவுக்கு வச்சுட்டுங்க. எனக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் போய்ங்க ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே பாப்பாவுக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பா வந்து நேற்று காட்டிலேருந்து கொய்யாக்காய் பறிச்சிட்டு வந்தாருங்க. சரி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த கொய்யாக்காயை கட் பண்ணி போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு கொய்யாக்காயை கட் பண்ணி போட்டுங்க. பாப்பா வந்து குழம்பு மீன் குழம்புமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் புரட்டாசி கிழம்பு பிடிக்கிறவங்க, அதனால் எப்படிமா நான் மீன் குழம்பு கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னாலுங்க. சரி நான் தாளித்து கொடுக்குறேம்மானா வேண்டான்னு சொல்லிட்டாளுங்க. தயிர் மட்டும் போதுமான்ட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குழம்பு கொண்டு வருவாங்கம்மா, நான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாளுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய வேலை முடிஞ்சுங்க. பச்சை செலவு ஆட்டி ஊற்றி மீன் குழம்பு வச்சேங்க. மீன் குழம்புமே மீன் வறுவலும் நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேங்க, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.